ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாமா? முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி ஒரு காட்டன் துணியில் ஃபேன் காற்று கீழே காய வச்சுருக்கேன். 2 டேஸ்க்கு காயணும். ஈரம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. இப்போ இந்த பொடி செய்ய என்னென்ன தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா 5, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், உடச்சக்கடலை 2 ஸ்பூன், ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சிம்மிலேயே இருக்கணும் அடுப்பு, தீயவே கூடாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ரைஸ் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணால் நல்லா உடையணும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. இதில் ஈரம் இருந்துச்சுன்னா இந்த பொடி சீக்கிரமாக கெட்டு போயிடும். எப்பயுமே எந்த பொடியாக இருந்தாலும் ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. நான் 2 வீக்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருப்பேன். உங்கள்கிட்ட கிடைக்கும் போது முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசையில் மேலே போட்டு பொடி தோசை மாதிரி சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டு வதக்குறேன். நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுங்கள், தீயக்கூடாது. பெரியவங்களும் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா குழந்தைங்க கீரையை பார்த்தா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. இப்போ காஞ்ச மிளகா போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உடச்ச கடலை, பூண்டு, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி முருங்கீரையெல்லாம் நிறைய கொடுங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி சொல்கிறீங்கன்னா, இன்னைக்கு கீரை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், டிவி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. என் பையனுக்கு அதான் சொல்லுவேன் நான். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்படி உடைச்சா பார்த்திங்களா, இந்த மாதிரி உடையணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் கீரையை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கங்க. பாருங்கள், இப்போ அரைச்சி வந்தாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே ரைஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது இந்த நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைக்கணும். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.